நடிகர் தனுஷ் அவர்கள் இட்லி கடை அப்படின்ற படத்தில் ரொம்பவே பிஸியாக நடித்து வந்துட்டுருக்காரு. ராயன் படத்தில் அவர் மிகப்பெரிய லெவலில் வெற்றி கண்டதை அடுத்து அது 50வது படமாக அமைஞ்சது. இப்போ அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்களில் அவர் நடித்து வந்துட்டுருக்காரு. இட்லி கடை படத்தை இவர் தான் தயாரித்து இயக்கி வந்துட்டுருக்கார் அப்படின்ற செய்திகள் கூட வெளிவந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இதில் நிறைய பேர் இவர் கூட இணைந்து நடிச்சிருந்தாங்க. என்ன இருக்குது அப்படின்னா, இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அமெரிக்காவிற்கு போயிருக்கிறாரு. சிகிச்சை எடுக்க போயிருக்காரு. ரொம்ப அவர் தீவிர சிகிச்சையில் இருக்காரு, படுத்த படுக்கை ஆயிட்டாருன்னு பல செய்திகள் வெளியாச்சு. ஆனால் உண்மையெல்லாம் அது கிடையாது. அந்த படத்திற்காக ஒரு ஷூட்டிங்கின் போது தீப்பிடிச்சு எரிகிற மாதிரியான ஒரு வீடை காட்டுற மாதிரியான ஒரு காட்சி இருந்திருக்கு. அதனால் இதுக்கு டூப் போட்டுக்கலாம்னு, டூப்பெல்லாம் வேணாம் நானே நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் நடிக்க போயிருக்கிறாரு. அந்த நேரத்தில் அவர் இப்படியெல்லாம் செஞ்சதுனால ரொம்ப அளவுக்கு அதிகமான உடல் சோர்வாயிருக்கு, வைரல் ஃபீவர் வந்திருக்கு அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருந்திருக்கு. அதனால் பரிசோதனையை செய்து பார்த்துட்டு கொஞ்சம் 2-3 நாட்கள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்களாம். அந்த ஆலோசனையின் அடிப்படையில் தான் தனுஷ் அவர்கள் படப்பிடிப்பை விட்டுட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஆனால் உடனடியாக இது தவறாக புரிஞ்சுக்கிட்டு சமூக வலைதளங்களில் எக்கச்சக்கமான வித்தியாசமான பதிவுகளை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு, அவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. ஆனால் அதெல்லாம் கிடையாது. அவர் தன்னுடைய உடல்நலம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா முன்னேறணும் அப்படின்றதற்காக ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு தான் வந்திருக்கிறாரு. அதற்குள்ளாகவே தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசி மிகப்பெரிய அளவில் அவருக்கு ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சுன்ற நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க. சும்மா சின்ன விஷயமாக இருந்தாலும் ஊதி பெருசாக்கிடுவாங்க. அதுவும் சமூக வலைதளங்களை பற்றி சொல்ல தெரிய வேண்டியதே இல்லை. இப்போ தனுஷ் அவர்கள் மறுபடியும் உடல்நிலை சரியானதுக்கு அப்புறமாக தொடர்ந்து நடிக்க வருவார் அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. இதனால் அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பிரபலம் தான் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் தான் இருக்குது, வைரல் ஃபீவர், சீக்கிரமே மறுபடியும் அவருடைய வேலைகளை தொடங்குவார் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு உடல்நிலை சீக்கிரமே சரியாகணும்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.